போலங்க, மெதுவாக போலங்க, வெடுக்குன்னு எடுத்துடாதீங்க. அவ்வளோதான், பிரேக் விட்டுருங்க. இங்கே பாருங்க, நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீர் போட்டு கிளச்சிலேருந்து கால் எடுக்கிறோம் இல்லைங்க, எடுக்கும்போது 1 2 3 அதோட நிறுத்திக்கணும். அதை தாண்டி எடுக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹலோ, அப்போ 5 minutes வந்துருக்கேன். போகலாங்களா? ஃபஸ்ட்டு கீர் போட்டாச்சுங்க, போகலாங்க. இப்படி தான் காலை எடுக்கணும், மெதுவா. சரிங்களா? லெஃப்ட்டில் போகலாங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிச்சிக்குங்க. லைட்டாக அப்படியே திருப்புங்க. மாற்றி மெதுவா அப்படியே ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி 2வது கீர் போட்டுக்குங்க. போகலாம். எக்ஸைட் மிதிக்காமல் லைட்டாக கிளச்சிலேயே ஓட்டணும். எக்ஸைட் மிதிக்காமல் கிளச்சிலேயே ஓட்டணும். சரிங்களா? கிளச்சில் கால் எடுங்க, அப்போ தான் போகும். லைட்டாக எடுங்க, வெடுக்கிடக்கூடாது. மறுபடியும் திருப்பணுமா? ஃபுல்லாக பிடிச்சிக்குங்க. மறுபடியும் மெதுவாக கால் எடுங்க, ஒரு நூல். திருப்புங்க. மாற்றி மறுபடியும் நம்ம அங்கே நிறுத்த போகிறோம் இல்லைங்க, இறக்கமாக இருக்குங்களா? இறக்கமாக இருக்குங்காட்டி ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிக்குங்க, அது வாட்டுக்கு போகும். போதுங்களா? லைட்டாக பிரேக், மெல்ல லைட்டாக மெல்ல தொட்டுக்கணும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கிட்டு நிறுத்திக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்குங்க. ஓகேண்ணா, ஒரு நூல் முன்னாடி விடுங்க, கிளச்சிலேருந்து கால் எடுத்து. இன்னும் கொஞ்சம் போதும், எடுத்துக்கங்க. இல்லை, இப்போ வண்டி தண்ணி வச்சுருந்தேன். வண்டி நிற்கிற இடம் மட்டும் தனியாக மழை பெய்யுது. போனாங்க. 3ஓட நிறுத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் கிளச்சை வந்து எப்பவுமே அதை தாண்டி எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கியரில் 2 3 போடும்போது அந்த கால் எடுக்கணும், வெளியே. மாற்றிக்கலாமா? மெதுவாக மறுபடியும் ஃபஸ்ட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். இப்போ தான் நியூட்ரல் பண்ணி 2வது கீர் போடணும். அந்த மாதிரி ஒரு 6 அடிச்சுக்கோங்க. மெதுவாக நம்ம இன்னும் கிளச்சில் காலை எடுக்கல, அப்புறம் எப்படி எக்ஸைட் கொடுக்குறீங்க? ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கோங்க, ஃபுல்லாக பிடிங்க. திருப்புங்க, மெதுவாக கால் எடுங்க. ஸ்டார்ட் பண்ணி ஹலோ அண்ணா. ஓகே அண்ணா, கூப்பிடுங்க. நான் டிரைவிங் கிளாஸ் வந்துட்டேன், வண்டியில் போயிட்டுருக்கேன். முடிச்சுட்டு வந்துட்டுங்களா இல்லை ஈவினிங் வந்துட்டுங்களா?
சரி ரைட் ஓகேங்கண்ணா. சரி ரைட் ஓகேண்ணா கூப்பிடுங்க. சரி அக்கா இல்லை ஃபுல் டே இல்லைங்க. ஆளுகளை பொறுத்து எப்படியும் இன்றைக்கி ஒரு மதியம் 12 மணி ஆயிருங்க. ஆறு அடிச்சுக்குங்க. மெதுவா மிதிக்காம மெதுவா. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். இந்த பொண்ணை ஏற்றிக்கலாம். ஃபுல்லாக கிளச்சு. போகலாங்க. அது 1 2 3ல் நிறுத்தணும். நம்ம ஃபஸ்ட்டு கீழே வண்டி நிற்கிற வண்டியை மூவ் பண்ணுறோம், கரெக்டுங்களா? அப்போ வந்து 1 2 3ல் நிறுத்தினா தான் வண்டி ஆஃப் ஆகாமல் போகும். நிறுத்துங்க, பிரேக் விடுங்க, போதுங்களா? அந்த 3 தாண்டி ஒரு நூல் எடுத்திங்கனாலும் ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். ஏறி இறங்குது, மறுபடியும் வெயிலில் கால் எடுக்கிறோம். போகலாம். மறுபடியும் எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணி என்ன பண்ணுறோங்க? போடுங்க. என்ன தெரியுங்களா? கிளச்சை விஸ்கிரும் இல்லைங்க, வழக்கம் போல 4வது கீர் போட்டுங்க. தெரியுதுங்களா? ஆமாங்க. அதாவது அந்த வெடுக்குன்னு இழுக்காம நம்ம நியூட்ரு பண்ணிட்டோமா, அதுக்கப்புறம் 2வது கீர் போட்டோமான்னு யோசிச்சு இழுக்கணும். சரிங்களா? சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஓகே. ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. இப்படி எடுக்கணுங்க, பொறுமையாக எடுத்துடணுங்களா, கொண்டாந்து நிறுத்தணுங்களா? அப்படியே மெல்ல வெளியே எடுத்துருங்க. வண்டி மூவ் ஆனே ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸிலேட்டர் மறுபடியும் எக்ஸிலேட்டர் காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணுறோம், இங்கே தள்ளி இங்கே இழுக்கிறோம். கால் எடுத்துருங்க, டக்குன்னு எடுத்துருங்க. மறுபடியும் எக்ஸிலேட்டர் லைட்டாக மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், மறுபடியும் கால் எடுத்தால் தான் போகும். மறுபடியும் டக்குன்னு கால் எடுத்துருங்க, இங்கே ஆஃப் ஆயிடும். ஏன்னா மேடு அண்ணா ஒரு 15 20 நிமிஷம் ஆயிடுண்ணா. ஆமாம் 20 நிமிஷம் கம்பல்சரி ஆயிடும். வந்துடுறேங்க. லெஃப்ட் கொடுங்க. எக்ஸைட் லைட்டாக கொடுங்க. எக்ஸைட் மாற்றி வண்டி ஸ்டடி ஆயிடுச்சுங்களா? இப்போ எக்ஸைட்டர் கொடுங்க பார்க்கலாம். எக்ஸிலேட்டர், அந்த கிளச்சு, பிரேக், அதுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரிங்களா? எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க, அப்படி நியூட்ரு பண்ணி 3வது கீர். அவ்வளோதான். கால் எடுத்துடுங்க, மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பின்னால் வர பார்க்காதீங்க. நமக்கு முன்னால் போகிறவங்கள பார்க்குறக்கே இப்போ கர்ம சிரமமாக இருக்குது. பின்னால் அவங்க வராங்க வரல, அது நமக்கு வேணாம். பின்னால் வரவங்கள பார்க்கக்கூடாது. சரிங்களா? இப்போதைக்கு நம்ம முன்னால் அந்த 2 வீலர்காரங்க போகிறாங்க, முன்னால் லாரி வருது, அதுக்குள்ள தான் பார்க்கணும். சரிங்களா? இவருக்கு ஒரு 6 அடிச்சிருக்கலாங்களா? பிரேக் நீங்கள் தானே பிடிச்சிங்க? பிடிக்கலீங்களா? சரி, போகலாங்க. மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க, போகலாம். பிரேக் பிடிக்கணும் இல்லைங்க, ஒரு செகண்டு.
போயிடலாங்க இன்னைக்கு. ஆமாம், ஸ்பீடு பிரேக்கில் கீர் எத்தனை கீர் போடணுங்க? ஃபஸ்ட் கீர் இல்லைங்க, நியூட்ரு கை வைங்க, நியூட்ரு பண்ணிங்க, 2வது கீர் போட்டுக்கணுங்க. வண்டி நின்னா மட்டும்தான் ஃபஸ்ட்டுங்க. பிரேக் விடுங்க, அப்படியே கிளச்சையும் விடுங்க, மெதுவாக அதுக்குள்ளே எக்ஸிலேட்டர் மிதிச்சிடாதீங்க. நம்ம இப்படி திருப்பி ஸ்டெடி ஆகிட்டோமான்னு பார்க்கணும், பின்னால் வண்டி ஏதாச்சும் வருதான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸிலேட்டர் மிதிங்க லைட்டாக, அவ்வளோதான். நம்ம இங்கே வண்டி நேரம் அப்புறம் தான் எக்ஸிலேட்டர் மிதிக்கணும், அதுக்குள்ளே மிதிச்சிடக்கூடாது, சரிங்களா? போகலாங்களா? எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் இந்த காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் லைட்டாக கொடுங்க. அவங்க போகிறக்கும் நம்ம எக்ஸைட் லைட்டாக கொடுக்குறதுக்கு தெரியாது. லைட்டாக மிதிக்கக்கூடாமல் லைட்டாக அவங்க போகிறக்கும் நம்ம எக்ஸைட் மிதிக்கிறது சரியாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சுங்களா? கரெக்டாக வெள்ளைக்கு கரெக்டாக இருந்தாங்கிறது. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். லைட்டாக எக்ஸைட் கொடுங்க, எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் இருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணுறோம், 3வது கீர் போடுறோம். காலை எடுங்க, போகலாம். போகலாங்க. போதுங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் வந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரு பண்ணுறோம், 4வது கீர் போடுறோம். 4 மறுபடியும் 3 போடக்கூடாது. நியூட்ரு பண்ணுறோம், பின்னால் இருக்கிறோம், அவ்வளோதான். காலை எடுத்துருங்க, எக்ஸைட் கொடுங்க. இதுலேயே போகிறோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வண்டி ஸ்லோவாகிடுச்சுங்களா? கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, அப்படியே நியூட்ரு பண்ணுங்க. 2வது கீர் போடுங்க. 2 அது எத்தனை கீருங்க? மறுபடியும் 1 தான் போடுறீங்க. போகலாங்க, நேரம் போகலாங்க. அங்கே திருப்பு இங்கே திருப்பு குழப்ப முடியாமல் சரி நம்ம கீரு கரெக்டாக போடுற மாதிரி மட்டும் கணக்கு வச்சு. எக்ஸைட் மிதிக்கிறீங்க தானே? கிளச்சில் கால் எடுத்துட்டீங்களா? எப்போ எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு நம்ம குழப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்களா தான் ஈஸியாக இருக்கும். நான் கை ஸ்டேரிங்கில் விக்கிட்டீங்களா, எடுத்துட்டுங்களா? எடுத்துங்க கண்டிப்பாக தெரியுங்க எந்த பக்கம் எடுத்துகிட்டு போகுது. மறுபடியும் எக்ஸைட்டர் லைட்டாக கொடுங்க. எக்ஸைட்டர் கால் எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரு பண்ணுங்க, 3வது கீர் போடுங்க. கால் எடுங்க கிளச்சிலிருந்து, மறுபடியும் எக்ஸைட்டர் யூஸ் பண்ணுங்கள். புரியுது உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறது? ஒவ்வொரு தடவையும் கீர் மாற்றணும். புரியுதுன்னா ஒரு டைம் வாங்க. இவங்களாம் குறுக்க வந்தாங்கன்னா லைட்டாக பிரேக்கை பிடிச்சிட்டு ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிடணும். எப்பவுமே மெயினில் வச்சுக்கோங்க, நம்ம பிரேக்கை பிடிக்கணும்னு நினச்சிட்டாலே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிடணும். சரிங்களா? போனாங்களா? எக்ஸைட் கொடுங்க. போதுங்களா? எக்ஸைட் காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிச்சிக்கங்க. அந்த வண்டியில் போட்டுங்க, லைட்டாக பிடிச்சிக்கங்க. வண்டி ஸ்பீடு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுங்களா? அப்படியே நியூட்ரு பண்ணுங்க, பிரேக் விட்டுருங்க, நியூட்ரு போட்டு இப்போ 2வது கீர் போடுங்க. போடாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்பீடுக்கு ஒவ்வொரு கீர் இருக்குங்க. நம்ம ஸ்பீடாக வந்து 3வது கீரில் வந்துக்கிட்டு இருந்தோம், அப்படியே மெல்ல ஸ்லோவாச்சு 2வது கீர் போட்டோம்.
பட் அந்த இடத்துல வண்டி நின்றுருந்ததுன்னா 1வது கீர் போட்டுருங்க. சரிங்களா? ஸ்பீட் ஆகுதுங்களா? எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணுங்க, 3வது கீர் போடுங்க. போங்க. போதுங்களா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம். போதுங்களா? இப்படி எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 4வது கீர் போடுங்க. 4 5 இல்லை 4 அப்படியே பின்னால் இல்லைங்க. சரி, கால் எடுத்துருங்க. ஒவ்வொரு தடவை கீரை மாற்றும் போதும் திரும்பி கீரை பார்த்தா அந்த முன்னால் போகிற ஐனியெல்லாம் யார் பார்க்குறதுங்க? ஐனியும் பார்க்கணும் இல்லைங்க. நம்ம கீர் மாற்றும் போது தலையை கீழே கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? எக்ஸைட் கொடுங்க போனால். மறுபடியும் எக்ஸைட் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நேரம் போகலாங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க, அப்படியே நியூட்ரல் பண்ணி போகலாம். கிளச் இந்த கால் எடுங்க, மெதுவாக எடுத்து ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணி போகலாம். கால் எடுங்க, 1 2 3 எடுத்துங்க. அதை தாண்டி எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். சரிங்களா? அது எடுக்காதீங்க. அப்படி மறுபடியும் எக்ஸைட் லைட்டாக கொடுங்க. வண்டி மெதுவாக போகும்போது அது 1 2 3 தான் கொண்டாந்து நிறுத்திக்கணும். அதை தாண்டி எடுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட்னு கால் எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 2வது கீர் போடுங்க. போனாங்க. போதுங்களா? இப்போ அந்த ரோட்டுக்கு போய்க்கலாங்க. இப்போ எக்ஸைட்லேருந்து கால் எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி 3வது கீர் போடுங்க. கால் எடுத்துருங்க. போனாங்க. எக்ஸைட் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. போதுங்களா? நீங்கள் எப்போ போல் அந்த கீர் மாற்ற சொல்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு? அதுக்குள்ளேயும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்லும்போது மட்டும் நீங்கள் அந்த வேலையை செய்யணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அது மட்டும் தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். நாங்கள் நம்ம மாற்றணும். அந்த ஸ்பீட் ஆகும்போது நம்ம மாற்றிடணும். நான் சொல்லும்போது சொன்னால் போதும் கீர் மாற்றிக்கலான்ற அப்புறம் அந்த மனநிலைக்கு போயிடுவீங்க. ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, கீர் என்ன பண்ணியிருக்கணுங்க? குறைங்க, நியூட்ரல் பண்ணுங்க, 2வது கீர் போடுங்க. போலாங்க. லைட்டாக அப்படியே எக்ஸைட் லைட்டாக கொடுங்க. ஸ்டேரிங் இந்த பக்கம் தள்ளக்கூடாதுங்க. போலாங்க. லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. போதுங்களா? சரி, லைட்டாக இன்னும் கொஞ்சம் சிக்னல்லாம் தாண்டிட்டோன்னா நம்ம 3வது கீர் போட்டுக்கலாங்க. எக்ஸைட் லைட்டாக கொடுங்க. ஆமாங்க. நம்ம இப்போ சமீபம் ஒரு 10 நாளாக நேரத்தில் இருந்திருக்கேன்னு தெரியுதுங்கக்கா. உங்கள் பொண்ணே நேரத்தில் போயிடுதுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் பரபரப்பாக இருப்பாங்க. பல ரோடில் மோனின்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் இருப்பாங்க.
மார்க்கெட் வர்றாங்க. எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கும், நியூட்ரல் பண்ணுறோம், 3வது கீர் போடுறோம். கால் எடுத்துன்னு டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் ஸ்பீடு பிரேக் வருதுங்களா, ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், லைட்டாக பிரேக் பிடிக்கிறோம், மறுபடியும் எத்தனை கீர் போடுறாங்க? போடுங்க. மறுபடியும் பிரேக்கை விட்டுறோம், கிளச்சையும் விட்டுறோம், மறுபடியும் எக்ஸைட் கொடுக்குறோம். எக்ஸைட் வண்டி ஸ்பீடானதுக்கப்புறம் தான் கீர் மாற்றணும். வண்டி ஸ்பீடாகிடுச்சு, எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணுறோம், 3வது கீர். போகலாங்க. ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? தெரியுது. இப்போ கீர் குறைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரேக் பிடிங்க. இப்போ கியர் குறைச்சிருங்க. பிரேக் பிடிச்சி நிறுத்தக்கூடாது, பிரேக் லைட்டாக பிடிக்கணும். கியர் குறைச்சிருங்க. குறைக்கல, நியூட்ரலில் தான் இருக்குது. ரைட்டு. ஃபஸ்ட்டு கீர் நின்னா தான் போடணுங்க. வண்டி போயிட்டு இருந்தால் 2வது கீர் தான் போடணுங்க. பிரேக் விடுங்க. இப்போ கிளச்சு விடுங்க, மெதுவாக விடுங்க. மெதுவாக 3ல் கொண்டா நிறுத்திக்கங்க. 3ல் நிறுத்திக்கங்க. போதுங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடணுன்றதை நினைக்காதீங்க. வண்டி நின்னா தான் ஃபஸ்ட்டு கீர். சரிங்களா? வண்டி போதுங்களா? சரி, போகலாம். எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறோம். ஹலோ, நியூட்ரல் பண்ணுறோம், 3வது கீர் போடுறோம். கால் எடுத்துருங்க. போகலாம். சொல்லாமல் மனப்பாடம். அதான் சொல்கிறேன், அந்த வண்டி ஸ்பீட் ஆகிடுச்சு சொல்லாமல் இது என்ன வேண்டாங்கிறத எங்களுக்கு மனப்பாடம் வரணும். அந்த ஓட்டிட்டா பழகிக்கிற அர்த்தம் அதே தான். இந்த மாதிரி அது உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் வயசுக்கு மெல்ல மெல்ல தான் வரும். நீங்கள் டக்குன்னு அது சீக்கிரம் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் சிரமப்படக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு 15 நாள் நான் சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் விட்டுருவேன். மறுபடியும் இடையில நீங்கள் ஒரு 5 நாள் தனியாக வர மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு 10 நாளோட விட முடியாது உங்களை. எக்ஸைட் கொடுங்க. இன்னும் கொஞ்சம். எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணுறோம், 4வது கீர் போடுறோம். 4 பின்னாலுங்க. போலாங்க. எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட். நம்ம அந்த கீர் மாற்றுறதுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. முன்னால் தள்ளலாமா, பின்னால் தள்ளலாமா, கீர் அங்கே தள்ளலாமா, இங்கே தள்ளலாமா, டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்படியே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்குங்க. லெஃப்ட்டுங்க. அவ்வளோதான். அப்படியே கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சி 3வது கீர் போட்டுக்குங்க. 3 மேலே இல்லைங்க. அவ்வளோதான். கார் எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட் கொடுங்க. நம்ம அந்த இடத்த தாண்டி நிறுத்திக்கலாம். வண்டிக்காரியெல்லாம் தாண்டி அப்போ நிறுத்திக்கலாம். சரிங்களா? போகலாம். அப்படியே எக்ஸைட் கொடுக்கணும் கொஞ்சம். இங்கே அந்த காரை எடுத்து நிறுத்திக்கலாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க. அப்படியே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. சைக்கிள் கார் போயிட்டு போகிறாரு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. அப்படியே ஓரமாக வந்து நிறுத்திக்கலாங்க. இப்படி இந்த ஹேண்ட் பிரேக் போட்டுக்கலாங்க. நியூட்ரல் பண்ணிட்டேன். சரிங்களா? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. மறுபடியும் இது ஒரு கீர் போகும். சரிங்களா? அக்கா போகலாங்களா?